அண்ணாமலை ரஜினி மாதிரி பால் கறந்தே பெரிய ஆள் ஆகணுமா? ஆனா கடைசி வரைக்கும் நீங்க கையில கறந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆக முடியாது. டெய்லி ராத்திரி தூக்கமே வர மாட்டேதா, பால் கறக்க காலையில ஆள் வருவாங்களா மாட்டாங்களான்னு இனி அந்த கவலையே வேண்டாம். கையில பால் கறக்கிறதுனால உங்களுக்கு அலர்ஜி ஆகுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். பால் வியாபாரம் பண்ணி வாங்குற வருமானம் இந்த கைக்கு வந்தா அது இந்த கைக்கும் கூட வராத அளவுக்கு செலவாகுதா? அதுக்கு காரணம் இதுதாங்க. வணக்கம் பண்ணையாளர்களே, நீங்க 1லிருந்து 15 மாடு வச்சுட்டு கையில பால் கறக்க கஷ்டப்பட்டு அதுக்காக ஆளை தேடலான்னு போனா ஆள் கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்குங்க. அப்படியே அவங்க கிடைச்சாலும் இன்னைக்கு வேலை செய்வாங்க, நாளைக்கு அவங்க இருப்பாங்களான்னு கேட்டா அது எங்கேயுமே நம்மளால நிச்சயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம எம்டிஎம்மோட பெஸ்டி மில்கிங் மிஷினுங்க. இந்த மிஷினை நீங்க நானோவா யூஸ் பண்ண முடியும், ஃபிக்ஸ்டா யூஸ் பண்ண முடியும், அவ்வளோ ஏன் ட்ராலியா கூட யூஸ் பண்ணிக்க முடியும். பால் கறக்கும் போது அது கையில பட்டு இல்லை நீங்க மாட்டோட மடியில கை வைக்க இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலுங்க. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம மில்கிங் மிஷினை யூஸ் பண்ண சொல்றோம். இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பேசியிருக்கோம். ஸோ இதுல எவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினோட சிறப்பம்சமே இதோட பல்செட்டர் தாங்க. ஆமாங்க, இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் பல்செட்டர். வெளியே மட்டும் நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் பண்ணலீங்க, உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற பிளேட்டுமே வாட்டர் ப்ரூஃப் தான். பல கம்பெனிகள்ல இதை பிளாஸ்டிக்லயும் இல்லைன்னா எம்எஸ்லயும் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்ல கொடுத்தா அப்படின்னா சீக்கிரம் தேஞ்சு போயிடும், எம்எஸ்ல கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரம் துருப்பிடிச்சு போயிடும். இந்த ரெண்டு பிரச்சனையுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பிளேட்டையுமே நாங்கள் எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேஞ்சு போற பிரச்சனையும் இருக்காது, துருப்பிடிக்கிற பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியான பல்செட்டரை தான் நாம டிசைன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இதோட வேக்கம் கெப்பாசிட்டி பார்த்துட்டீங்க அப்படின்னா 250 LPMங்க, அதாவது லிட்டர் பெர் மினிட். 250 லிட்டர் பெர் மினிட் இந்த பம்பால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த அளவுக்கு குவாலிட்டியான பம்பை தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதுல யூஸ் பண்ணியிருக்கிற வேக்கம் டேங்க் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேக்கம் டேங்கை. ஸோ பல கம்பெனிகளில் அதை எம்எஸ்ல தான் கொடுப்பாங்க, நம்ம இது எஸ்எஸ்ல கொடுத்துருக்கோம். ஏன்னா பல இடங்கள்ல தண்ணியில புழங்கக்கூடிய மிஷின் தான் இந்த மில்கிங் மிஷின். ஸோ எங்கேயுமே துருப்பிடிச்சிடக்கூடாது. அப்படியே துருப்பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா ஏர் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏர் லீக்கேஜ் ஆச்சுன்னா வேக்கம்ங்கிறது ஒழுக்கமா இருக்காது. வேக்கம் ஒழுக்கமா இல்லை அப்படின்னா பால் கறக்கிறதுல பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ராப்பரா ஃபுட் கிரேட் எஸ்எஸ்ல இந்த வேக்கம் டேங்கை டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது இது ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணிக்கிற மாதிரி ப்ராப்பரான 2 லிட்டு கொடுத்துருக்கோங்க. ஸோ நீங்க போத் சைடு நீங்க இதை ரெண்டுமே ரிமூவ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு டிசைன்லயும் ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த மிஷினோட வரக்கூடிய மில்க் கேனை பத்தி பார்த்துடலாம். இந்த மிஷினோட வரக்கூடிய மில்க் கேன் பார்த்துட்டீங்கன்னா ஃபுல்லி எஸ்எஸ் ஃபுட் கிரேடுங்க. ஸோ அதனால எந்த இடத்துலையும் உங்களுக்கு துருப்பிடிக்கிற பிரச்சனை கிடையாது. அடுத்தது இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாவே எஸ்எஸ். எப்படா பால் நம்புச்சுன்னா நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தலைவலி உங்களுக்கு தேவையில்லை. இதுல பால் நம்புச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மிஷின் பால் கறக்கிறத நிப்பாட்டிடும். அதுக்காக தான் யாருக்கிட்டையுமே இல்லாத என்ஆர்வி வால்வ் டெக்னாலஜி நாங்க கொடுத்துருக்கோங்க. ஸோ இது பால் நம்பிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கறவையை நிப்பாட்டிடும். இந்த டெக்னாலஜி வேற எங்கேயுமே கிடையாது. அடுத்தது நம்ம மிஷினோட கிளஸ்டர் செட்டை பத்தி பார்த்துடலாங்க. அதுல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கிளாஸ் செட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியலுங்க. அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க லைவாவே பால் கறக்கிறத பார்த்துடலாம். அடுத்தது மார்க்கெட்லயே எங்கேயுமே இல்லாத அளவுல ரொம்ப குவாலிட்டியான கிளாஸ் செட், ரொம்ப திக்னஸ் அதிகமான கிளாஸ் செட் நம்ம எம்டிஎம்ல மட்டும்தாங்க கொடுத்துருக்கிறோம். அடுத்தது இதுல யூஸ் பண்ணிக்க லைனர் பார்த்துட்டீங்கன்னா, மாட்டு மடியில மாட்டக்கூடிய லைனர் பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ஃபுட் கிரேடுங்க. அதுவும் நைட்ரேட் அப்படிங்கிற அந்த ஃபுட் கிரேடை கொடுத்துருக்கோம். ஸோ அதனால மாட்டோட மடிக்கு எந்த பிரச்சனையும் வராது, பாலோட தன்மையும் மாறாது. அடுத்தது இதுல யூஸ் பண்ணிக்க டீத் கப் பார்த்துட்டீங்கன்னா இதுவுமே ஃபுட் கிரேட் எஸ்எஸ். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இந்த டீத் கப்பை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த செட்டே பார்த்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு குவாலிட்டியா வேற எந்த கம்பெனிலையும் கிடைக்காது. இப்போ நீங்க கையில பால் கறக்கிறதுக்கு ஆளை கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு மாடு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க. ஸோ அந்த மாதிரி கறக்கும்போது ஒரு மாட்டுக்கு 60 ரூபா வாங்குவாங்க. ஸோ நீங்க ஒரு 15 மாடு வச்சிருந்தீங்க அப்படின்னா 900 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு பால் கறக்கிறதுக்கு. இதுவே நீங்க பெஸ்டி மில்கிங் மிஷின்ல கறந்தீங்கன்னு வைங்களேன், வெறும் 6 ரூபா 98 பைசா தான் செலவாகுது. ஸோ அதனாலதான் சொல்றேன், நவீனமா நீங்க தொழில் பண்ணா மட்டும்தான் லாபத்தை பார்க்க முடியும். அதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறது தான் இந்த பெஸ்டி மில்கிங் மிஷின். நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 900 ரூபாய் கையில கறக்கிறதுக்கு ஆச்சு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3,25,000 ரூபாய் ஆகுங்க. ஆனா இதுவே பெஸ்டி மில்கிங் மிஷின்ல ஒரு நாளைக்கு
70 ரூபா. ஆனா வருஷத்துக்கு வெறும் 25,000 ரூபா தாங்க செலவாகும். கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வரைக்குமே நீங்க இந்த மிஷின் மூலியமா வருஷத்துக்கு சேமிக்க முடியும். ஸோ இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினை வாங்குறதுக்கு சரியான நேரம் இதுதாங்க. ஏன்னா இப்போ இந்த மிஷினுக்கு கிட்டத்தட்ட 15,000 ரூபா வரைக்குமே ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இது நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற 20 பேத்துக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரை எங்களால் கொடுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் கால் பண்ணி புக் பண்ற 10 பேத்துக்கு இந்த மிஷினுக்கு லோ காஸ்ட் இஎம்ஐயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இருங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மிஷினை புக் பண்ற எல்லாத்துக்குமே 5 வருஷம் ஃப்ரீ வாரண்டி, 6,500 ரூபா மதிப்புள்ள ஸ்பேர்ஸும் டோட்டலி ஃப்ரீ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்பவே ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.